ஆதியாகமம் படித்தால் ஆரம்ப தேவனே அனைத்திற்கும் மூலம் என்று கண்டறிவாய். யாத்திராகமம் படித்தால் கட்டுப்பாட்டிலிருந்தும் விடுதலை உண்டு என்பதை அறிந்து கொள்வாய். லேவியராகமம் படித்தால் பரிசுத்தம் தேவனுக்கு அருகில் நடத்தும் என்பதை புரிந்து கொள்வாய். என்னாகமம் படித்தால் பயணத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதை உணர்வாய். உபாகமம் படித்தால் கீழ்ப்படிதலில் ஆசீர்வாதம் பெறுவாய். யோசுவா படித்தால் விசுவாசம் வெற்றியை தரும் என்பதை காண்பாய். நியாயாதிபதிகள் படித்தால் தேவனை விட்டால் குழப்பம் வரும் என்பதை உணர்வாய். ரூத் படித்தால் உண்மையான விசுவாசம் புதிய ஆரம்பம் தரும் என்பதை காண்பாய். 1 சாமுவேல் படித்தால் தேவன் மனதை பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்வாய். 2 சாமுவேல் படித்தால் தவறிலும் கிருபை உண்டு என்பதை புரிந்து கொள்வாய். 1 இராஜாக்கள் படித்தால் கீழ்ப்படிதல் ராஜ்யத்தை நிலைநிறுத்தும் என்பதை அறிந்து கொள்வாய். 2 இராஜாக்கள் படித்தால் தேவனை மறந்தால் வீழ்ச்சி வரும் என்பதை உணர்வாய். 1 நாளாகமம் படித்தால் வரலாறு தேவனின் திட்டத்தை காட்டும் என்பதை காண்பாய். 2 நாளாகமம் படித்தால் மனம் திரும்புதல் மீட்பு தரும் என்பதை அறிந்து கொள்வாய். எஸ்ரா படித்தால் வார்த்தை மீண்டும் கட்டும் என்பதை புரிந்து கொள்வாய். நெகேமியா படித்தால் ஜெபமும் உழைப்பும் சுவர்களை எழுப்பும் என்பதை காண்பாய். எஸ்தர் படித்தால் சரியான நேரத்தில் நீ பயன்படுத்தப்படுவாய் என்பதை உணர்வாய். யோபு படித்தால் துன்பத்திலும் நம்பிக்கை நிலைத்திருக்கும் என்பதை அறிந்து கொள்வாய். சங்கீதம் படித்தால் கண்ணீரிலும் துதி செய்ய கற்றுக்கொள்வாய். நீதிமொழிகள் படித்தால் ஞானமான வாழ்க்கை வாழ பழகுவாய். பிரசங்கி படித்தால் உலகம் தற்காலிகம் என்பதை உணர்வாய். உன்னத பாட்டு படித்தால் உண்மையான அன்பின் அழகை காண்பாய். ஏசாயா படித்தால் மீட்பின் வாக்குத்தத்தத்தை அறிந்து கொள்வாய். எரேமியா படித்தால் தேவனின் அழைப்பு துன்பத்திலும் தொடரும் என்பதை உணர்வாய். புலம்பல் படித்தால் துக்கத்திலும் நம்பிக்கை இருக்கிறது என்பதை காண்பாய். எசேக்கியேல் படித்தால் உலர்ந்த எலும்புகளுக்கும் உயிர் உண்டுதின் நம்புவாய். தானியேல் படித்தால் விசுவாசம் நெருப்பிலும் காப்பாற்றும் என்பதை அறிந்து கொள்வாய். ஓசியா படித்தால் தேவன் அன்பு விட்டு போகாது என்பதை உணர்வாய். யோவேல் படித்தால் ஆவியின் ஊற்றை அனுபவிப்பாய். ஆமோஸ் படித்தால் நீதியே தேவனுக்கு பிரியமானது என்பதை அறிந்து கொள்வாய். ஒபதியா படித்தால் அகந்தை வீழ்ச்சி தரும் என்பதை காண்பாய். யோனா படித்தால் மனம் திரும்புதலுக்கு கருணை உண்டு என்பதை உணர்வாய். மீகா படித்தால் நீதியாய் நடந்து தாழ்மையாய் வாழ கற்றுக்கொள்வாய். நாகூம் படித்தால் அநியாயத்திற்கு தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்து கொள்வாய். ஆபகூக் படித்தால் கேள்விகளிலும் விசுவாசம் நிலைத்திருக்கும் என்பதை காண்பாய். செப்பனியா படித்தால் மனம் திரும்புதல் மீட்பு தரும் என் உணர்வாய். ஆகாய் படித்தால் தேவனுடைய வீட்டை முன்னிலைப்படுத்த கற்றுக்கொள்வாய். சகரியா படித்தால் நம்பிக்கை எதிர்காலத்தை காட்டும் என்பதை அறிந்து கொள்வாய். மல்கியா படித்தால் உண்மையான ஆராதனை தேவனுக்கு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வாய்.